Example 9.10. The distance between the two vertical pillars is 100 meter and the height of one of them is double of the other. The angle of elevation of the tops at the midpoints of the line joining their feet are complementary. Find their heights. இப்போ இப்படி ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா இங்கே ஒரு பில்லர் இருக்குது, ஏபின்னு ஒரு பில்லர் இருக்குது. அந்த ஏபின்ற பில்லர் வந்து ஹெச், அதை விட டபுளாக இருந்தது. ஆப்போசிட் சைடில் இன்னொரு பில்லர் இருக்குது. புரியுது இல்லைங்களா? அதுதான் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 100. புரியுது இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, த ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த ஃபீட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. அப்படின்னும்போது இங்கேருந்து நான் ஒரு தீட்டா ஒன்று ஆங்கிள் பார்க்குறாங்க. இந்த 0ன்ற இடத்துலேருந்து இந்த டாப்பை பார்க்கும்போது அது சீன் வருது. புரியுதுங்களா? இந்த டபுள் ஆஃப் த பில்லரில் இங்கே பார்க்கும்போது அது ஏன் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் பில்லர். புரியுது இல்லைங்களா? ஏபி இஸ் அ பில்லர், ஒரு குட்டி பில்லரு. அந்த பில்லருக்கு டபுளாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பில்லரு. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இதுக்கு தீட்டான்னு சொல்லி நம்ம ஆங்கிள் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ், ரெண்டு பில்லருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 50 மீட்டர் 50 மீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அது டோட்டலாக 100 மீட்டர்ஸ் பிட்வீன் த பி அண்ட் டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Let AB and CD to be the two vertical, AB and CD to be the two vertical pillar. Vertical என்னது? 90 degree இருக்கிறதா. Two vertical pillars 100 meters apart such that அப்போ BD equal to எவ்வளோ? 100 meters apart தான். Let O to be the midpoint. அப்போ ஓன்றது என்னது? இந்த ரெண்டு 100 மீட்டர்ஸ்க்கு நடுவில் ஓன்றது midpoint of the line joining the feet of the two pillars. அப்போ இந்த டூ பில்லர்ஸுக்கு ஃபீட் வந்து நடுவில் அந்த மிட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் BO ஈக்குவல்ஸு OD அது எவ்வளவு? 50 மீட்டர் அப்படின்னு நம்ம டிஸ்பியூட் பண்ணியிருக்கோம். புரியுது இல்லைங்களா? இதுக்கு ஒரு 50, இதுக்கு ஒரு 50யாக நம்ம ஈக்குவலாக கொடுத்துருக்கோம் மிட் பாயிண்ட் வரதுனால. ஆல்சோ லெட் த ஹைட் ஆஃப் த பில்லர் AB டு பி த ஹெச் மீட்டர். இது வந்து ஹெச் மீட்டர் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? தென் CD, இந்த CD இருக்குது பார்த்தீங்களா? இது CD எவ்வளவு? டபுள் ஆஃப் த ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபியை விட டபுள், அதே தான் என்னது? 2HM. இது வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தென் நம்ம என்ன செய்யணும்? லெட் ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு தீட்டா. தீட்டானா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? அன்னோன் ஆங்கிள் நம்ம படிச்சிருப்போம். நம்மளுக்கு தெரியாத ஒரு ஆங்கிளை தான் நம்ம என்ன செய்கிறோம்? தீட்டான்னு சொல்கிறோம். அதேமாரியே இங்கே COD அது எடுக்கிறோம். அது இது 90 தீட்டான்னா அது 90 மைனஸ் தீட்டா. ஏன்னா இது ரெண்டு சைடுமே எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. புரியுது இல்லைங்களா? அப்போது இது தீட்டா வந்ததுன்னா இது 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? சின்ஸ் த போத் த ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க சம்மிலேயே கிவன். இப்போது இன் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AOBO, அப்போ ABO அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், ABO அப்போ 90 டிகிரி, அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரியுது இல்லைங்களா? ABO அது எவ்வளவு? 90 டிகிரி. சரி, அது 90 டிகிரி தான், அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABO. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு கிவன், இந்த சைடு என்னது? ஆப்போசிட் சைடு டு பி நாட் கிவன். இது ரிக்குவயர்மெண்ட்டு, இது கிவன் இல்லைங்களா? அப்படி கான்செப்ட் எடுக்கும்போது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் என்ன கான்செப்ட் இது கோஆர்டினேட் ஆகும்? இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடாகவும் இது அட்ஜசன்ட் சைடாகவும், அதாவது நம்மளுக்கு என்னது? பர்பண்டிகுலர் ஆகும், இது பேஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ பர்பண்டிகுலர் பை பேஸ் அப்படின்னா நான் என்ன கான்செப்ட் வரும்? டேன் இல்லைங்களா? அப்போது டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது பர்பண்டிகுலர் பை பேஸ் ஈக்குவல் டு AB பை BO. அப்போ இது AB ஆகும், இது BO ஆகும். புரியுது இல்லைங்களா? இது AB பர்பண்டிகுலர், பேஸ் வந்து BO இல்லை. அப்போது ABன்றது என்ன? H. அப்போ BOன்றது எவ்வளவு? 50. அப்போ AB பை BO ஈக்குவல் டு H பை 50 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்மளுக்கு என்ன வருது? இதை காட் தீட்டா அப்படின்னு நம்ம மாற்றுறோம். ஏன்னா டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது? காட் தீட்டா. அப்போ அட்ஜசன்ட் மேலே போயிடும், ஆப்போசிட் கீழே வந்துடும். பேஸ் மேலே போயிடும், பர்பண்டிகுலர் கீழே வந்துடும். BO மேலே போயிடும், AB கீழே வந்துடும்.
இல்லைங்களா? அப்போ h/50னா 50/h அப்படின்ற ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இனி ஒரு ரைட் ஆங்கிள். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் CDO பாருங்க, C இது D, இது O. புரியுது இல்லைங்களா? அப்போ இது CDO 90 டிகிரி, இதுக்கு இந்த சைடில் தான் 90 மைனஸ் தீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு திஸ் இஸ் டு பி கிவன் இல்லைங்களா? ஆனால் 2h ஹைட்டு வந்து 2h இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அது நம்மளுக்கு கிடையாது. ஹைட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது ஹெச்ன்னு அது 2h. இது வந்து 50. ஆப்போசிட் சைட் பை நம்மளுக்கு என்னது ஹைபாட்டினூஸ், அதாவது பர்பண்டிகுலர் பை பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கான்செப்ட் வரும் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும்? டேன். புரியுது இல்லைங்களா? அப்போ டேன் சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வருது? டேன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னு சொல்லும்போது அதாவது பர்பண்டிகுலர் பை பேஸ் தான். புரியுங்களா? அப்போது ஆப்போசிட் சைடு என்னது? 2h, டபுள் ஆஃப் த ஹைட்டுன்னு தானே பார்த்தோம். அப்போ அது 2h பை b வந்து பேஸ் வந்து எப்பயுமே 50 இருக்குது. பாருங்கள், இது 2hன்னு இருக்குது ஆப்போசிட் சைடு. இந்த சைடில் வந்து பர்பண்டிகுலர் 2hஆக இருக்குது, பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 50ஆக இருக்குது. புரியுது இல்லைங்களா? அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன வரணும்? பர்பண்டிகுலர் பை ஆப்போசிட் சைட் பை பேஸு இல்லைங்களா? பர்பண்டிகுலர் பை பேஸு. அப்போது CD பை OD. அப்போ CD என்ன வருது? 2hன்னு வருது. OD என்ன வருது? 15 வருது. அதை தான் 2h/50 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதை தான் tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன செய்கிறோம்? காட் தீட்டாவை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா tan 90 மைனஸ் தீட்டா தான் என்னது? காட் தீட்டா. அப்போ காட் தீட்டா ஈக்குவல் டு அதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக நம்மளுக்கு என்னது? 50 பை அங்கே 2h/50. இப்போ 90 மைனஸ் தீட்டானா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் இதில் என்ன வருது? காட் தீட்டான்னு வருது. அப்போ காட் தீட்டா ஈக்குவல் டு இதே 2h/50 அதை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இங்கே ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சோம், இங்கேயும் ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சோம். ஏன்னா ரெண்டுத்தையுமே காட்டில் தான் வரணும். இங்கே தீட்டான்னு வந்திருக்கிறதுனால இதை காட்டுக்கு மாற்றணும். இது 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா இல்லைங்களா? அதனால தான் காட் தீட்டா ஈக்குவல் டு 2h/50 அப்படின்னு நம்ம போட்டோம். இதுவும் காட் தீட்டா ஆயிடுச்சு, இதுவும் காட் தீட்டா ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுது இல்லைங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் காட் தீட்டா ஈக்குவல் டு 50/hன்னு அது டேனுக்கு வந்தது, நம்ம காட்டாக மாற்றி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரெண்டாவது வருது வந்து என்ன வந்திருக்கு? tan 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவலன் டு காட் தீட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஃபார்முலாவில் இல்லைங்களா? அதனால் அது 2h/50ன்னு அதுக்கு வந்திருக்கு. அப்போது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது குட்டி பில்லர் இருக்கக்கூடியது. அதாவது அந்த குட்டி பில்லர் வந்து எவ்வளோ வருது? அது வந்து 50/hன்னு வருது. டபுள் ஆஃப் த ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு பில்லர், அதுக்கு 2h/50ன்னு அப்படி ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லைங்களா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. அப்போது 1 தூக்கி இங்கே போட்டுக்கிறோம், 2 தூக்கி இங்கே போட்டுக்கிறோம், ரெண்டுமே ஈக்குவல் தான் இல்லைங்களா? அப்போது 50/h இஸ் ஈக்குவல் டு 2h/50. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம வேரியபிள் இருக்கிற 2hயும் ஹெச்சையும் ஒரு பை எடுத்தால் h என்னது? h². அப்போ 2h² ஈக்குவல் டு 50 × 50 அப்படின்னு வரும். அப்போ h² ஈக்குவல் டு 50 × 50 பை இந்த 2 தூக்கி கீழே போட்டுக்கிறோம். அப்போ h ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 × 50/2. புரியுது இல்லைங்களா? அப்போ h ஈக்குவல் டு அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறோம். 50/50 எவ்வளவு? 2500 அப்படின்னு நம்மளுக்கு வருது. பை கீழே இருக்கிறது √2. அப்படி நீங்கள் ஹோல் ஸ்கொயர் ரூட்டாக கொடுத்துருக்காங்க, இது தனித்தனி ஸ்கொயர் ரூட்டாக நம்ம பிரித்து போட்டுக்கிறோம். அப்போ 2500க்கு நம்மளுக்கு என்ன வருது? 50 அப்படின்னு நம்ம வருது ஸ்கொயர் ரூட் 50. இதுக்கு வந்து √2 அப்படியே தான் வருது. அப்போ h ஈக்குவல் டு 50/√2 இன்ட்டு எப்பயுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே டினாமினேட்டரில் வந்து ரூட் வேல்யூ வந்ததுன்னா அதே ரூட் வேல்யூவால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதனால் இங்கே √2 வந்திருக்கிறதுனால இங்கேயும் என்ன செய்கிறோம்? நம்ம √2வாலேயே போட்டு என்ன செய்கிறோம்? மல்டிப்ளிகேஷன் போடுறோம். டினாமினேட்டரில் போடும்போது நியூமரேட்டர்லையும் போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ 50√2/√2 √4. √4க்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு 50√2. அப்போ 2ல் 50 போச்சுன்னா 25√2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி நம்மளுக்கு கிடச்சிச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? h ஈக்குவல் டு 25√2 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். அப்போ AB ஈக்குவல் டு h. ஏபின்றது என்னது? அந்த குட்டி பில்லர், அதுக்கு எவ்வளோ? 25√2. சிடின்றது என்னது? டபுள் ஆஃப் த என்னது? அந்த பில்லர்
அதுதான் எவ்வளவு 2 இன்ட்டு ஹெச்சுக்கு பதில் இங்கே என்னது 25 இன்ட்டு √2 இருக்குது இல்லைங்களா. அந்த 25 இன்ட்டு √2 போட்டோம்னா 2 இன்ட்டு 25 50 அப்போ √2 மீட்டர். ஹென்ஸ் த ஹைட் ஆஃப் த 2 pillars ஆர் 25 √2 மீட்டர் அண்ட் 50 √2 மீட்டர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. இதுலேருந்து என்னதுன்னா இந்த குட்டி பில்லர் வந்து நம்மளுக்கு என்னது ஹெச்ன்னு சொல்கிறாங்க. புரியுது இல்லைங்களா. இதை தான் நம்ம ஹெச்ன்னு சொல்கிறோம். அதுக்கு எவ்வளோ கிடைக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் 25 √2 அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டபுள். அப்போ டபுள் போடும்போது 2 இன்ட்டு 25 √2 அதை தான் 50 √2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா. இதுதான் நம்ம இங்கே ஆன்சராக இங்கே போட்டிருக்கோம். புரிஞ்சுது இல்லைங்களா. இப்படி அழகாக நீங்கள் புரிதலை கொண்டுட்டு வாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம்.